ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசா 20 ரூபா இந்த கேன். உங்களுக்கு தெரியுதா? இது 20 ரூபா. அதே மாதிரி 10 ரூபாயில் இதுக்கு பேர் என்ன, அட்டை இலக்கா இல்லை டின்னோ சம்திங் என்னன்னு தெரில. பட் அதேமாதிரி 10 ரூபாயில் 2 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதா? 10 ரூபாயில் 2 ப்ளஸ் 20 ரூபாயில் 1. இது மொத்தம் இது எவ்வளோ வருதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வெயிட்டு சரி குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டம்ளர் வாங்கியிருக்கேன். இது போய் எங்கள் கடையில் கேட்டதுமே நான் குடிக்க போகிறேன்னு நினச்சிட்டாங்க. இதை பற்றி 3 டம்ளர் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை அளந்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதோட டேஸ்ட் எப்படிங்க அதேமாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா எடுத்து பண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்களா, இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. எப்பவுமே கூல்ட்ரிங்க்ஸ்னால் கொஞ்சம் ஷேக் பண்ணி குடிங்க, அதுதான் கொஞ்சம் நல்லது. ஃபஸ்ட்டு 20 ரூபாய் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே ஊற்றிருப்பேன். ஐயோ, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டம்ளர் வந்திருக்கு. இது இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது எப்படி உடச்சி ஊற்றினா எனக்கே தெரியலையே. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போனால் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் எடுக்க போயிருந்தேன். கத்திரிக்கோள் புதுசு வாங்கிட்டோம். எதுக்கான பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டை போட முடியாது. ஓட்டை போட்டால் அதை வெளியே வராது. அதனால் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பிளான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போய் கத்திரிக்கோள் எடுத்து வந்து இருக்குன்னு இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம். இருந்து வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து கட் பண்ணிக்கலாம். இது வீடியோ எடுக்க வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆனால் வீடியோவே எடுக்க முடியல. நானே எடுத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுக்குள்ளே வெயிட் மிஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொன்னங்காட்டிக்கு எடுக்க முடியாமே போயிடுச்சு. ஃபைனலாக இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எடுக்கிறதுக்கு. ஓகே, 2வது ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃபுல்லாகிடுச்சு. அடுத்ததில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஜூஸ் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? இவ்வளோ இருக்குது. அதாவது 1 டம்ளர் இருக்கும். அதோட கொஞ்சம் இந்த பக்கத்து டம்ளர்லேயே கொஞ்சம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து கேனில் வாங்கிட்டு வந்த ஜூஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 200 மில்லி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் 135 மில்லி. ஒவ்வொரு டப்பா 135 மில்லி. அப்போ பார்த்தீங்கன்னா 270 மில்லி மொத்தமாக இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 மில்லி தான் இருக்குது. ஆனால் இந்த 20 ரூபா ஜூஸ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி வாட்டர் இருக்க மாதிரி தான் இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் சர்க்கரை அதிகம். இதில் பார்ப்போம். இதுலேயும் கூட இந்த மாங்காய் வாசம் கொஞ்சம் நல்லா வருதுங்க. பட் இது வந்து தண்ணி மாதிரியே இருக்குது. இதில் சர்க்கரை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 20 ரூபா ஜூஸ் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. ஆனால் சர்க்கரை அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தண்ணி தான், ஆனால் சர்க்கரையும் கம்மியாக தான் இருக்குது. அந்த சுகர் எசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தண்ணி தான் இது. நீங்கள் 10 ரூபாய் வாங்கி குடிக்கிறது பதிலாக 20 ரூபாய் குடிச்சிட்டு போகிறதே நல்லது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.